வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரீஸில் பார்ட் 20 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 19 வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவிலையும் 10 கொஷின் ஜிகேலையும் தமிழ்லையும், அதுவும் நீங்கள் படித்ததுலேருந்து கஷ்டமான கொஷின்ஸை மட்டும் எடுத்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த 19 பார்ட்டையும் பார்த்துட்டு இந்த பார்ட்டுக்கு வாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். அப்போ தான் கொஸ்டின்ஸோட தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு 10 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜிகே தமிழ் ரெண்டும் கலந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அதிசயம் அதுதான் இந்தியா என்னும் நூலை எழுதிய ஆசிரியர் யார்? ஆப்ஷன் 1 ஏஎல் பாஷம், ஆப்ஷன் 2 கேஎம் முன்சி, ஆப்ஷன் 3 ஏவி டைசி, ஆப்ஷன் 4 அனைவரும். இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே கெஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு பேப்பர் எடுத்து அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியான விடை ஏஎல் பாஷம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது எந்த பாடத்துலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும் நம்மளுக்கு. அந்த லெசன்லேருந்து எடுத்த கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்க. யாருடைய மறைவுக்கு பின்னர் அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆப்ஷன் 1 பிளவாட்ஸ்கி, ஆப்ஷன் 2 ஆல்காட், ஆப்ஷன் 3 சிவசுப்பிரமணி, ஆப்ஷன் 4 திலகர். இந்த 4 பேரில் யார் இறந்ததுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் லீடர் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்காட் அப்படிங்கிறது தான் சரியான விடை. என்னன்னா, பிளவாட்ஸ்கியும் ஆல்காட்டும் ஹெச்எஸ் ஆல்காட்டும் சேர்ந்து தான் 1875 அமெரிக்காவில் இந்த பிரம்மஞான சபையை உருவாக்கியிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1886 இதை அடையாருக்கு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அடையாருக்கு இதை மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்காட் இறந்து போயிடுவார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இதில் உறுப்பினராக இருந்த அன்னி பெசன்ட் தலைவராக இருப்பாங்க. அதாவது சென்னையில் இருக்கிற பிரம்மஞான சபையை அன்னி பெசன்ட்டும், அதே இது திலகர் மும்பையில் அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பார். அவர் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க சென்னையில் ஆரம்பிப்பாங்க. ஓகே, 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற லெசன்லேருந்து தான் அந்த கொஷின் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் 2/3 பங்கு பரவி இருக்கும் மண் வகை எது? ஆப்ஷன் 1 வண்டல் மண், ஆப்ஷன் 2 கரிசல் மண், ஆப்ஷன் 3 உவர் மண், ஆப்ஷன் 4 செம்மண். இந்த 4 எந்த மண் தமிழ்நாட்டில் அதிகமாக பரவி இருக்கு? நீங்கள் கெஸ் பண்ணியே ஆன்சர் போடலாம், ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். செம்மண் அப்படிங்கிறது தான் சரியான விடை. செம்மண் தான் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக காணப்படுற மண். கிட்டத்தட்ட 3/2 பங்கு இருக்குது அப்படின்ற அளவுக்கு. இது எந்த லெசன்லேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்னு ஒரு லெசன் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஜியாகிரஃபியில். அதுலேருந்து கேட்ட ஒரு கொஷின் தான் இது. ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டதை விளக்கும் கல்வெட்டு எது? வரி விலக்குக்கு இந்த லா வரும், விலக்கு. ஓகேவா, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கல்வெட்டில் இது சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் 1 அசோகர் கல்வெட்டு, ஆப்ஷன் 2 அலகாபாத் கல்வெட்டு, ஆப்ஷன் 3 நனிக்காட் கல்வெட்டு, ஆப்ஷன் 4 அனைத்தும் சரியானது. இந்த 3 இதில்
3 கல்வெட்டு பேர் இங்க குடுத்துருக்கேன். இதுல எதுல இந்த பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கு? ஒவ்வொரு கல்வெட்டுலயும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நீங்க படிக்கும்போது அதெல்லாம் பிரிச்சு எழுதி ஒரு நோட்ல வச்சு நீங்க படிங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். ஓகே. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நனிக்காட் கல்வெட்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை. நனிக்காட் கல்வெட்டுல தான் இத பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற லெசன்லேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. மராத்தியர் ஆட்சியின் போது டேஸ் காவலர்களாக ஒவ்வொரு கிராமத்திலும் பணியில் அமர்த்தப்பட்டனர். அந்த காவலர்களா பணியில் அமர்த்தினாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பேரு அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஆப்ஷன் 1 கொத்வால், ஆப்ஷன் 2 மகர்கள், ஆப்ஷன் 3 கிராமிகா, ஆப்ஷன் 4 விஷயாபதி. இதில் எது சரியான விடை? இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த ஆப்ஷன் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதில் விஷயமே என்ன அப்படின்னா, மராத்தியர்களில் யார் இருந்தாங்க நிர்வாக பதவியில், குப்தர்கள் காலத்தில் யார் இருந்தாங்க, அதே இது முகலாயர்கள் காலத்தில் அவங்களுக்கு என்ன பேர், அந்த மாதிரி பிரித்து தெரிஞ்சுக்கணும். இங்கே கேட்டிருக்குது மராத்தியர் ஆட்சியில். ஓகே. இதுக்கான சரியான விடை பார்க்கலாம். மராத்தியர் காலத்தில் காவலர்களாக பணியமர்த்தப்பட்டவங்க பேர் மகர்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இது மராத்தியர் லெசன்லேருந்து எடுத்த ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. 1806 வேலூர் புரட்சியின் போது முதலாக கொல்லப்பட்ட ஆங்கில படைத்தளபதி யார்? ஆப்ஷன் 1 பான்கோர்ட், ஆப்ஷன் 2 மீகாரஸ், ஆப்ஷன் 3 ஆம்ஸ்ட்ராங், ஆப்ஷன் 4 ஜில்லஸ்பி. இந்த 4 பேர்ல யாரை முதல்ல கொன்னாங்க? இதில் வேலூர் புரட்சியோட ஆண்டும் கொடுத்துட்டேன். அதுவும் ஒரு கொஷின் தான், அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி அதில் வரிசையாக நிறைய பேரை கொண்டு இருப்பாங்க. ஆனால் புக்கில் வந்து முதல் பலி ஆனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேரை கொடுத்தே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கான சரியான விடை பாருங்க. பான்கோர்ட் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் லெசன்லேருந்து கேட்டது. நான் கொடுத்துருக்கேன் எல்லா ஆப்ஷனு, அந்த 3 ஆப்ஷன் ஆர்டர்லேயே தான் வரிசையாக இறந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பான்கோர்ட்டை கொண்டிருப்பாங்க, 2வது மீகாரஸ், 3வது ஆம்ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் 12 ஆங்கில படை தளபதிகளை வந்து அந்த ஒரு நாள் நைட்டில் அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்தில் கொன்று இருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஜில்லஸ்பி யார் அப்படின்னா அவர் சாகலை. அவர் தான் இந்த வேலூர் புரட்சியவே ஒடுக்குனவர். ஓகேவா? உள்ள படைகளை கொண்டு போய் மேஜர் கூட்ஸ் அவரோட ஆர்டர் படி உள்ள புகுந்து எல்லாரையும் சுட்டு இந்த வேலூர் புரட்சி அடக்குனதே ஜில்லஸ்பி தான். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பாருங்க. கோகா தாவரத்தின் இலையில் இருந்து பெறப்படும் வெள்ளை நிற பொடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் 1 மார்பின், ஆப்ஷன் 2 கொக்கைன், ஆப்ஷன் 3 ஹெராயின், ஆப்ஷன் 4 கேனபினாய்டு. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஆன்சரை வச்சே நீங்கள் வந்து கொஸ்டின்லேருந்தே ஆன்சரை கெஸ் பண்ண முடியும். ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இதுக்கான சரியான விடை கோகா தாவரத்துலேருந்து என்ன எடுப்பாங்க? கோக்கைன் தான் எடுப்பாங்க. சரியா? அதான் நான் சொன்னேன், அந்த கொஷின்லேருந்தே உங்களால் கெஸ் பண்ண முடியும்னு. மனித நலன் மற்றும் நோய்கள் அப்படிங்கிற லெசன். இப்போ இந்த மார்பின்னா என்னது அப்படின்னா, மார்பின் அப்படிங்கிறது ஒரு பெயின் கில்லர். ஓகேவா? அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு வலி நீக்கி மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி 2வது கோக்கைன் தான் நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம், கோகா தாவரத்துலேருந்து எடுக்கப்படுறது. இதை வந்து கோக் அல்லது கிராக் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதுக்கு பேர் ஷார்ட்டாக. ஓகேவா? காமனாக கோக் அப்படின்னா கொக்கைன் அப்படின்னு அர்த்தம். எரித்ரோசைம் கோகா அப்படிங்கிற தாவர பெயர் வந்து இதுக்கு இருக்கு. அடுத்தது ஹெராயின்.
ஹெராயின்னா என்ன அப்படின்னா, கசகசா கசகசா செடியோட பூவுல இருந்து பிரிச்சு எடுக்கிற அந்த மார்ஃபின அசிட்டைலேற்றம் பண்ணுனா, அது வந்து இந்த ஹெராயினா மாறும். அப்படி கிடைக்கிறது தான் ஹெராயின். கேனபினாய்டு அப்படின்னா என்னன்னா, கெனாபிஸ் சட்டைவா அப்படிங்கிற ஒரு சணல் செடியிலிருந்து பெறப்படும் ஒரு கூட்டுப் பொருள் தான் இந்த கேனபினாய்டு. இதெல்லாம் அந்த பாடத்துல தெளிவா குடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்னுனாலயும் என்ன மாதிரி நம்ம பாடியில வந்து சேஞ்சஸ் நடக்கும், என்ன வந்து அத அஃபெக்ட் பண்ணுன்றதெல்லாம் தெளிவா குடுத்துருப்பாங்க. சயின்ஸ்ல அந்த லெசன்ல படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனும் கூட. ஓகே, நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. மேகம் என்னும் சொல்லின் பொருளுடன் பொருந்தாதது எது? நல்லா கவனிச்சுக்கோங்க. பொருந்தாதது. ஆப்ஷன் 1 கொண்டல், ஆப்ஷன் 2 கார், ஆப்ஷன் 3 முகில், ஆப்ஷன் 4 சமர். இதுல எது மேகம் அப்படிங்கிற சொல்லோட பொருந்தாதது? ஏதோ ஒண்ணு மட்டும் தப்பா இருக்கு. அது எதுன்னு கேட்குறேன். இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்துடலாம். சமர் அப்படிங்கிறது தான் தவறான விடை. அதாவது இந்த கொஷின்ல சரியான விடை. ஆனா கேட்டிருக்குது எது தவறுன்னு தானே கேட்டிருக்காங்க. சமர் அப்படிங்கிறது தான் மேகம்ன்றதுக்கு பொருளா வராது. அப்ப சமர்னா என்ன அர்த்தம்? போர். செரு, சமர் இதெல்லாம் போர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமா வரும். மத்த கொண்டல், கார், முகில் எல்லாமே மேகத்தோட பொருள் தான். தமிழ்ல நம்மளுக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்கே இருக்கு. அதுலேருந்து கொடுத்த ஒரு கொஷின் தான் இது. நெக்ஸ்ட் 9th கொஷின் பாருங்க. ஹரப்பா மக்களின் அளவீட்டு முறையில் 1 இன்ச் என்பது இன்றைய அளவீட்டில் எவ்வளவு ஆகும்? ஆப்ஷன் 1 1.50 சென்டிமீட்டர், ஆப்ஷன் 2 1.25 சென்டிமீட்டர், ஆப்ஷன் 3 1 சென்டிமீட்டர், ஆப்ஷன் 4 1.75 சென்டிமீட்டர். இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத உங்களோட இந்த 30 செகண்ட்ஸ்குள்ளே கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்துடலாம். 1.75 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது நம்ம இப்போது எஸ்ஐ அலகுமுறை வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், அதே மாதிரி லிட்டரு எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அவங்களாம் அப்ராக்சிமேட்டாக ஏதாவது ஒரு பொருளை வந்து பேஸாக எடுத்து வச்சுட்டு அதை வச்சே மற்ற எல்லாத்தையும் அளப்பாங்க. அப்படி ஹரப்பா மக்கள் 1 இன்ச்சுன்னு சொல்லி அளந்து அவங்க பயன்படுத்தினது இப்போ நம்ம அளவில் கரெக்டாக மெஷர் பண்ணால் 1.75 சென்டிமீட்டர் இருக்குது. அதை தான் அவங்க 1 இன்ச்சுன்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதே பண்டைய காலம் அப்படிங்கிற லெசனில் சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு பகுதி மட்டும் இருக்கும் பின்னாடி. அதுலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திருக்குறளை போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் 3 பகுப்புகளை கொண்ட நூல் எது? ஆப்ஷன் 1 மூதுரை, ஆப்ஷன் 2 நாலடியார், ஆப்ஷன் 3 திரிகடுகம், ஆப்ஷன் 4 சிறுபஞ்ச மூலம். இது கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். பட் ஒரு சில பேருக்கு இதில் கன்ஃபியூஷன் வரலாம், இதுவா அதுவான்னு. அதுக்காக இந்த கொஷின் நான் கேட்டேன். திருக்குறள் மாதிரியே ரெசம்பிளன்ஸாக இருக்கிற இன்னொரு நூல் எது? ஓகே, இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாலடியார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்சுவலாக திருக்குறள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து எடுத்தது. இந்தியா மற்றும் வளங்கள்ன்றது பழைய இதை வந்து நான் இதில் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு, மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம அதனால தான் 4ம் 2ம் சொல்லுக்குருதி, நாலடியாரும் திருக்குறளும். ஓகேவா? 4 அப்படின்னா நாலடியார், 2ன்றது திருக்குறளில் இருக்க 2 அடியை குறிக்கிறது. அதே மாதிரி முக்கியமாக குட்டி திருக்குறள் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் எது? நாலடியார்.
இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த மாரி கொஸ்டின்ஸ வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ணிற முடியும். குட்டி திருக்குறள் நாலடியார் தெரியும். அப்ப திருக்குறள் மாதிரியே இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து பேர் வந்துச்சு. எல்லா இடத்துலயும் திருக்குறளையும், நாலடியாரையும் சேர்த்து சேர்த்து மேற்கோளா காட்டுறாங்க. அப்ப இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு ஏதோ ஒரு வகையில கனெக்டடா இருக்கு. எப்படி சிலப்பதிகாரம்னாலே மணிமேகலை நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி. ஓகே 10 கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ரெகுலரா ஒரு 2, 3 பேர் சொல்றீங்க. மத்த எல்லாம் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போறீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா, உங்களோட கரேஜ வெளிய கொண்டு வரதுக்காக தான். என்ன நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மகிட்ட வந்து ஒரு அ கான்ஃபிடென்ட் இல்ல, தைரியம் இல்லன்னும்போது நம்ம எப்படி ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல போய் வேலை செய்ய போறோம்? ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கு கமெண்ட் நீங்க போட்டீங்கன்னா, அதுக்கு நான் மட்டும் தான் ரிப்ளை பண்ண போறேன். மத்த யாரும் பெருசா ரிப்ளை பண்ண போறது கிடையாது. நீங்க தைரியமா உங்களோட நல்ல ரைட்டோ, தப்போ உங்களோடத ஒத்துக்கங்க மொத. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பிடிஎஃப் கிடைக்குமா? அந்த மாரி நீங்க கேட்குறீங்க. நான் வந்து இதுக்கான பிடிஎஃப் எதுவுமே என்கிட்ட கிடையாது. நான் பிரசன்டேஷன்ல தான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே நான் வந்து அ இத வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அதனால இதுக்கான பிடிஎஃப் கிடையாது. பெட்டர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் இருக்கு இல்லையா? அவ்வளோ டைம் ஒரு சில நேரம் உங்களுக்கு கொஸ்டின்ஸுக்கு தேவைப்படாது. இல்ல வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒரு ஷார்ட்டா இப்ப நான் 4 ஆப்ஷனோட குடுத்துருக்கேன். நீங்க அப்படி போட தேவையில்ல. ஆன்ஸர மட்டும் நோட் பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாரி கொஸ்டின வந்து நான் எப்பயுமே பெரிய பேராகிராஃபாலாம் கொஸ்டின் எடுக்க மாட்டேன். 2 லைன்ஸ் மேக்ஸிமம் 3 லைன்ஸ்ல தான் இருக்கும். ஷார்ட்டா கொஸ்டின எழுதி எழுதி ஆன்ஸர நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இல்ல எனக்கு அந்த மாரி எடுக்க டைம் இல்ல மேடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் என்ன பண்றேன்னா, ஒன்ஸ் இந்த 50 பார்ட்டும் முடிஞ்சது உடனே, உங்களுக்கு இந்த 50யும் மொத்தமா தொகுத்து ஒரே வீடியோவா குடுத்துர்றேன். நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் ஜஸ்ட் கேட்டுட்டு போங்க. அந்த 30 செகண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டக்கு டக்குன்னு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்ட்டா ஆன்ஸருக்கு போய் போய் நீங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். 2 இதும் குடுத்துருக்கேன். நீங்க ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்க அத ரிவிஷன் பண்ணாலும் ஓகே. இல்லன்னா, இந்த 50 பார்ட்டும் முடிஞ்ச உடனே நானு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே மொத்த வீடியோவா நான் குடுப்பேன். ஒரு கொஞ்சம் 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் வரும் அது. ஓகேவா? அந்த மாதிரி குடுப்பேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அத நீங்க ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டா நீங்க உள்ள போய் கிளிக் பண்றதுக்கு ஒரே வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் குடுத்துர்றேன். ஓகேவா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கேத்தாப்புல நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்து இன்னொரு பார்ட்ல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.